ராஜாவுடைய சாங்ஸ் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மெல்லிய சோகம் ஒண்ணு ஓடி வரும். ம். அத அவர் பர்ப்பஸா செய்றாரா? அது அப்படி வருதா அது? அவரு தான் சொல்றாரே சார், அவருக்கே தெரியலன்றாரு அவரு. ம். அவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு வருது அப்படியே ஹார்மோனியத்துல கை வச்சா எனக்கு வருது. நான் அப்படியே டக்குன்னு 10 நிமிஷத்துல பண்ணிருவேன். அத ரெக்கார்ட் பண்ணுவேன். எனக்கு பகவான் அப்படி குடுக்குறாரு அப்படின்றாரு. அவரோட பக்தின்னு நெனைக்கிறேன் அது. அவருடைய மெலோடிஸ் இருக்கு பாருங்க. ம். அவருடைய மெலோடிஸ் நீங்க நெறைய கேட்டுருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன? அவரு எப்படின்னா, ஒரு மேஜர் ஸ்கேல்ல ஆரம்பிப்பாரு. டக்குன்னு ஒரு மைனர் நோட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ம். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சாதாரணமா போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தெய்வதத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. இல்ல ஒரு ம். சின்ன நீய இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. பிரதிமத்தியமத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. அந்தரகாந்தாரத்துலேருந்து திடீர்னு சாதாரண காந்தாரம் மைனர் தேர்டுக்கு போவாரு. ம். இல்ல ம். 6த் ஸ்கேல் டிகிரி ஒண்ணு வைப்பாரு அங்க தெய்வதத்த. ம். ஒரு இன்டர்வல்ல வந்து ட்ரைடானிக்கா பண்ணுவாரு. ம். அந்த மாரி மாறிண்டே வரும். அந்த பாட்டுக்குள்ள அவ்ளோ இன்ட்ரிகசிஸ் இருக்கும். அத பாக்க பாக்க. அப்புறம் பேஸ் லைன் ஒண்ணு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டே இருக்கும். ம். அந்த மாரிலாம் அவருக்குன்னு சில அந்த டைம்ல அவரு வச்சிருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், அவர் திங்கிங்கும், அந்த ஒரு சிம்ஃபானிக் வே அது அவர் இப்பவே நெறைய இன்டர்வியூஸ் குடுத்திருக்காரு. அவர் பாக்க பத்தி சொல்லியிருக்காரு, பெethoven பத்தி சொல்லியிருக்காரு, மோசார்ட் பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அவரு இப்ப அதெல்லாம் கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோடயே இருக்காருங்கிறது புரியுது.